கொஸ்லந்தை மீரியபெத்த மண் சரிவின் போது புதையுண்டவர்களை மீட்கும் பணிகளை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொஸ்லந்தை மீரியபெத்த மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. 11 நாட்களாக முப்படையினரால் இந்த மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மீரியபெத்த ஊடாக கொஸ்லாந்தை பூனாகலை செல்லும் வீதியை புனரமைக்கும் நடவடிக்கையில் முப்படையினர் ஈடுபட்டிருந்தனர். கொஸ்லந்தை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு சம்பவத்தை அடுத்து மீட்பு பணிகள் 11வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய மீட்பு பணிகளில் ராணுவத்தினர் அதேபோன்று கடற்படையினர் ஈடுபடுத்தப்பட்டு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்றைய மீட்பு பணிகளின் போது வானிலை சீராக காணப்பட்ட போதிலும் மலை சிகரங்களிலிருந்து பாரிய அளவான நீர் பெருக்கெடுத்துவதை காணக்கூடியதாக இருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொஸ்லந்தை பகுதியிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். இன்று முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது வீடுகளில் இருந்த சில உணவுப் பொருட்களும் உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரை 14 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் நடவடிக்கையை நிறுத்துமாறு அங்கிருந்த மக்களில் சிலர் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். எதிர்கால தேவைகள் தொடர்பாக அவர்களிடம் வினவினோம். தொடர்ந்து மீட்பு பணிகளை முன்னெடுப்பது பயனற்றது என்று அங்கு தங்கியுள்ள மக்களின் சிலர் என்னிடம் கூறினர். தற்போது அவர்களின் சடலங்களை மீட்டால் அவர்களை அடையாளம் காண முடியாது எனவும் அதன் மூலம் தமது துன்பம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறினர். எனவே அவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க நாங்கள் ராணுவத்தோடு கலந்துரையாடி மீட்பு நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இறந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி எதிர்வரும் 13ஆம் தேதி சமய நிகழ்வுகளை செய்யவும் எதிர்பார்த்துள்ளோம். இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேராவிடம் வினவிய போது 2 நாட்களில் மீட்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறினார். மக்களுக்கு நிரந்தர வீடு மற்றும் அவசியமான உபகரணங்கள் வழங்க உள்ளதாக பூனாகலை விஜயத்தின் போது அமைச்சர் தெரிவித்தார். சிறுவர்களுக்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பெற்றோரை இழந்த பிள்ளைகளை பொறுப்பேற்றுள்ளோம். அதேபோல் அனைத்து பிள்ளைகளுக்கும் புலமை பரிசிலை அறிமுகப்படுத்த உள்ளோம். அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கிக் கணக்கு ஆரம்பித்துள்ளோம். ஒரு குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் வாய்ப்பு செய்து வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை விட மேலதிகமாக பணம் வழங்குவதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்கியுள்ள மக்களுக்கு வீடுகளை வழங்கும் வரையில் அவர்கள் தற்காலிகமாக குடியேற்றப்படவுள்ள பூனாகலை மாகந்த பகுதியில் புனரமைக்கப்படும் கட்டடத்தை இடர் முகாமைத்துவ அமைச்சர் இன்று பார்வையிட்டார்.